எவ்ரிடே நம்ம யூஸ் பண்ணுற இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் பிகைன் த சீன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுமா? தட்ஸ் த பவர் ஆஃப் பேக் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ திஸ் இஸ் டே 1, 100 days of back end development with Python. Get into this video. ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் பேக் அண்ட் டெவலப்மெண்ட்? ஸோ பேக் அண்ட் டெவலப்மெண்ட்னா உங்களுக்கு அந்த பேர்லேயே மீனிங் இருக்குது, பேக் அண்ட். ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களோட மொபைல் அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன் இது எல்லாத்துலையுமே பேக் எண்டில் தான் நடக்கும். ஸோ பிகைன் த சீன்ஸ் நடக்கிறது தான் இந்த பேக் அண்ட் டெவலப்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃப்ளிப்கார்ட் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஃப்ளிப்கார்ட்டில் நான் ஆல்ரெடி வந்துட்டு யூசர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன், என்னோட அக்கௌண்ட் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா, என்னோட லாகின் வந்துட்டு க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ நான் லாகின் பண்ணிவிட்டு என்னோட கார்ட்டில் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். லைக் வந்துட்டு நான் ஒரு மொபைல் ஃபோன் வாங்க போகிறேன் அப்படின்னா, நான் ஒரு மொபைல் ஃபோன் வந்துட்டு என்னோட கார்ட்டில் ஆட் பண்ணுறேன். பட் என்கிட்ட இப்போ மணி இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த கார்ட்டில் என்னோடது இருக்கட்டும், நான் ஃபியூச்சரில் அதை பை பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நான் கார்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் லாக் அவுட் பண்ணிவிட்டு நான் ஒரு 1 month கழிச்சு இப்போ நான் வந்துட்டு அந்த மறுபடியும் என்னோட ஃப்ளிப்கார்ட்டில் போய்ட்டு நான் லாகின் பண்ணுறேன். இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி நான் என்னோட கார்ட்டில் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோட கார்ட்டில் வந்துட்டு அது இருக்கும். அது எல்லாமே டேட்டாபேஸில் ஆட் ஆகிருக்கும். ஸோ எனக்கு என்ன மறுபடியும் நான் லாகின் பண்ணது மறுபடியும் ரீடைன் பண்ணி எனக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் எண்டில் வந்து டிஸ்ப்ளே பண்ணும். ஸோ இதுதான் பேக் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராசஸ். பேக் எண்ட் தான் வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷனுக்கு ஒரு பிரெயின் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ லைக் நான் டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஏபிஐ கிரியேட் பண்ணுறதுக்கு, டேட்டாபேஸ் கனெக்ஷனுக்கு, இது எல்லாத்துக்குமே பேக் எண்ட் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு வாட் இஸ் பைத்தான்? ஸோ ஏன் பைத்தான் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு ப்ரோக்ராமிங் வந்துட்டு ஒரு கோடிங் மாதிரி இருக்காது, உங்களுக்கு வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களோட சின்டெக்ஸே வந்துட்டு அப்படி தான் இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு கோட் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்துட்டு ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்துட்டு பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுனா ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ண சொல்கிறீங்க, இதுதான் மீனிங். ஸோ நீங்கள் பைத்தான் மட்டும் லேர்ன் பண்ண போதும், உங்களால் நிறைய டொமைனில் ஜாபுக்கு போக முடியும். லைக் வெப் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ, ஐஓடி, இந்த மாதிரி நிறைய டொமைனில் நீங்கள் வேலைக்கு போக முடியும். நெக்ஸ்ட்டு ஒய் சூஸ் பைத்தான்? ஸோ நிறைய லாங்குவேஜஸ் இருக்குல்ல, ஜாவா, நோட்.js, கோலாங், இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்கும்போது நான் ஏன் பைத்தான் சூஸ் பண்ணணும்? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட சின்டெக்ஸ் வந்துட்டு சிம்பிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் அந்த பைத்தான் சூஸ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கும். நிறைய டெவலப்பர்ஸ் வந்துட்டு இப்போ கரண்ட்டில் பைத்தான் வந்து கோட் பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கும். அண்ட் டாப் கம்பெனிஸ் வந்துட்டு பைத்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப், இந்த மாதிரி நிறைய டாப் கம்பெனிஸ் வந்துட்டு பைத்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த சீரிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு 100 days பேக் அண்ட் டெவலப்மெண்ட் வித் பைத்தான் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த கோடிங். தேங்க்யூ.